பிரியமானவர்களே, புதிதாக யாராவது வந்திருப்பீர்களானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். கண்டிப்பாக உங்க ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். 8:20க்குள்ளாக உங்க ஜெப குறிப்புகளை நீங்க கொடுப்பீர்களானால் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கலாம். சோ முதல் நாள் நம்ம பார்த்தோம் எப்படின்னாக்கா ஆண்டவரை அறைந்தாங்க என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாள் நம்ம பார்த்தோம் பிலாத்து ஆண்டவரை எப்படி பிடிச்சுக்கிட்டான், எப்படி தந்திரமா ஆண்டவரை பிடிச்சு அவனுடைய மனைவி மனசுல கனவுல தோண்டி அவன் மனைவி சொல்லி அனுப்புறாங்க, வேணாம் அந்த நீதிமான விட்டுரு, அவன் ஒன்றும் செய்யாதன்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை நிறைய இடங்களில கூறப்பட்டுட்டே இருக்குது. அந்த வார்த்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னன்னாக்கா ஆண்டவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அது எங்கனாக்கா நிறைய இடத்துல இருக்குது. அப்கோர்ஸ் நான் எடுத்துக்கொண்ட சாப்டர் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்ப சுடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்போது பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அவரை தந்திரமாய் பிடித்து வகை தேடினார்களாம். சோ பிரியமானவர்களே, அவரை தந்திரமா பிடிக்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தான் டெய்லி உங்க கூட நிக்கிறேன்னு, நான் தான் டெய்லி உங்க கூட இருக்கிறேன்னு, எதுக்கு என்ன தந்திரமா பிடிக்கிறீங்க? மத்தேயு 26:55 தினமும் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்வார். தினமும் உங்க நடுவில் தான் நான் இருக்கிறேன், எதுக்கு என்ன தந்திரமா பிடிக்கிறீங்க? இந்த கொலை செய்யறத அவரை கடைசி வரை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள், அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இது எங்க நான் பாக்குறேனாக்கா துவக்கம் எங்கனாக்கா ஆண்டவர் பிறக்கும் போதே ஏரோது ராஜா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி வகை தேடினான். இது அங்கந்தே தொடங்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே கொலை செய்யும்படி அவரை வகை தேடினார்கள். அப்படி என்ன அவர் பாவம் செஞ்சாரோ, அப்படி என்ன அவரு கொடுமைப்படுத்தினாரோ எல்லாரையும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல இருந்த வல்லமை இந்த ஜனங்களை பாதிப்பு உண்டாக்குச்சு. எங்க தங்களுக்கு சரியான பொசிஷன் கிடைக்காம போயிடுமோ, அரசியல் கிடைக்காம போயிடுமோ, ஒரு ராஜா எழுந்துருவாரோ என்ற எண்ணங்களோடு அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு பிறக்கும் போதே ஏரோது வகை தேடினான் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஏரோது ராஜா வகை தேடினான் அவரை சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் அவர் கடைசியா சாகும் வரைக்கும் வகை தேடினார்கள். அதே மாதிரி மத்தேயு 26வது அதிகாரம் என் கூட நீங்க திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைகள் இதெல்லாம் நிறைய நேரத்துல நம்ம பேசுறது கிடையாது. அந்த 7 வார்த்தையை பேசிட்டு போயிடுவாங்க. கபால ஸ்தலம் பேசுவாங்க, கெத்சமனே தோட்டத்தை பத்தி பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த இந்த சின்ன சின்ன காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பெரிய காரியமே. இதெல்லாம் லாங் டேர்ம் பிளான்டு. ரொம்ப நிறைய மாதங்களா இதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச காரியங்கள். 26வது அதிகாரம் 59வது வசனத்துல போட்டிருக்குது, ஆகிலும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது கூடவே இருந்துட்டு அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சீஷர்களே அவரை விட்டு ஓடி போனார்களாம். நான் எப்படி பார்த்தேன்னாக்கா 40 நாள் முடிஞ்சவன ஆண்டவர் விட்டு ஓடிடாதீங்க. கண்டிப்பா இது என் மனசுல தோணுச்சு. நிறைய பேரு எனக்கு சில குரூப் எல்லாம் தெரியும், சிலரை தெரியும் எனக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் ஃபார் பார்ட்டி, வெயிட்டிங் ஃபார் டு ட்ரிங்க். நல்ல ஒரு ட்ரிங்க் அடிப்பாங்க, சரக்கு அடிச்சுட்டு அப்படி செலிப்ரேட் பண்றது, விட்ட கஞ்சாக்கள் விட்ட போதைப் பொருட்களை தொடங்குவாங்க. சோ இந்த வகை தேடினார்கள், அவரை விட்டு ஓடுவதற்கு வகை தேடினார்களுக்கும் இந்த 40 நாள் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு 41வது நாள் சண்டேக்கு அப்புறம் நம்ம ஓடிட போறோமா இயேசுவை விட்டு? அந்த இயேசுவை விட்டு ஓடிட்டாங்களாம். சில வார்த்தைகளை எடுத்து பேசும்போது எப்படியாயா இவங்களுக்கு மனசு வந்தது ஆண்டவர் விட்டு ஓடி போறதுக்கு? கூடவே இருந்தாங்க. வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன். அந்த இடத்துல தெளிவா போட்டுக்குது, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஏன்னா ரொம்ப யோசிக்க வைத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட என்னைக்குமே ஓடாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட என்னைக்குமே பின்வாங்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கர ட்ராஜடி நடக்கும், பயங்கரமான சோர்வுகள் நடக்கும், மரணங்கள் நடக்கும்.
வீட்டுல யாராவது இறந்துருவாங்க, வியாதிகள் வந்துரும், ஏன் கர்த்தர் எங்களை மட்டும் சோதிக்கிறாரு, ஏன் கர்த்தர் எங்களுக்கு மட்டும் வியாதி தரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் கர்த்தர் எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் எல்லாம் தராரு, அதனால நாங்க அவரை வணங்க மாட்டோம், அதனால அவரை நாங்க கும்பிட மாட்டோம், அதனால நாங்க ஜெபிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து இன்னைக்கும் வெறுமையா உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் தண்டமா உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகணும்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல சாத்தான் போட்டுட்டான் அவங்க மைண்டுக்குள்ள. நீ எதுக்கு ஆண்டவரை நம்புற? இந்த நாட்களில, இந்த 40 நாட்கள்ல நம்ம அனுபவிச்சோம்ல, எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிரேயர் டைம் ஆண்டவர் தந்தாரு. ஒரு சூப்பரான அனுபவங்களை, ஊழியங்களை தந்தாரு. ஒரு நல்ல மன திருப்தியான ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடிய நேரங்களை எனக்கு தந்தார். நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தணும், அதனால நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன். ஆண்டவரை விட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. அந்த கொலை செய்யணும்னு நினைக்கும் போது அநேகருக்குள்ள ஐயோ நம்மள மாட்டிப்போமோ. அதுல பேதுரு ரொம்ப ஒரு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறார். ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டாரு, நீ என்னை மறுதளிப்ப, சேவல் கூவுறதுக்கு முன்ன நீ என்னை 3 தடவை மறுதளிப்பன்னு சொல்றாரு. அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 58வது வசனத்துல அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவர்களோடு உட்கார்ந்தான். யாரு? பேதுரு. சேவர்களோடு என்னதான் முடிவு பண்ண போறாங்க, ஆனா ஆண்டவரோடு கூட இருந்தவன் சொல்லி காட்டிக்கவே இல்லை. அதே மாதிரி அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இதெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படி ஆராய்ச்சி செய்யறோம்? இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடுறாங்க. எந்த விதத்துல கொலை செய்யலாம், சிலுவையில அறையத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா கொலை செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. கொலை செஞ்சுட்டா அப்போ வெட்டு 1 துண்டு 2 ஆயிடும்ல, அதனால கொலை செஞ்சு போட்டுடலான்ட்டு வகை தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு கதை வசனம் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருக்குது, படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருவரும் அகப்படவில்லை. எப்படி இருக்குது பாருங்களேன், ஆண்டவர் பிதாவானவர் எப்படி அவரை காப்பாத்தி இருக்கிறாரு. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லும்படி அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்தது. இதுவும் இப்படி எல்லாம் எழுதி இருக்குது பைபிள்ல. அவருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றதுக்கு யாரும் கிடையாது. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்தது, அதுவும் ஒத்து போகல. இதை நான் ஆல்ரெடி இந்த 40 டேஸ்ல நான் பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எவ்வளவு பொய் சாட்சி சொன்னாலும், எவ்வளவு பேசினாலும், அந்த 63வது வசனத்துல இயேசுவோ பேசாமல் இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் ஆன்சர். ஏதாவது வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களா? பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கணும்னாக்கா பேசாம இருங்க, அமைதியா போயிடுங்க. இதை நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். ஸோ அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின். ஸோ தயவு செய்து அமைதியா போயிடுங்க. அப்புறம் பாருங்க, பேதுரு சீஷர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க, ஆனா பேதுரு மட்டும் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு. அதுல 69வது வசனத்துல கடைசி பாகம் பாத்தீங்கன்னா, 26வது அதிகாரம் மத்தேயு 69வது வசனத்துல, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய். சோ நீயும் கலிலேயனான இயேசுவோடு இருந்தான்னு சொல்லிட்டு அறிக்கையிடுறாங்க. ஜனங்களே பார்த்திருக்கிறாங்க, தெரியுது நீ இயேசுவோடு கூட தான் இருந்தன்ட்டு. அதே மாதிரி 71வது வசனத்துல அவன் இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்களாம். அங்க இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க, இது இயேசு கூட இருந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசுவோடு எப்பவுமே இருங்க. 3வது காரியம் பாருங்களேன், 73வது வசனம், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பேதுரை பார்த்து சொல்றாங்க, உன் பேச்சே உன்னை காட்டி கொடுக்குது. நம்மளெல்லாம் கூப்பிட்டு வேற ஏதாவது பாஷையை விட்டுருங்க, வேற எதையாவது பேச சொன்னா நம்மளுக்கு பேச தெரியாது. எனக்கெல்லாம் பைபிளை விட்டா வேற கதையை பேச சொன்னா பேச வராது. ஒருவேளை ரெண்டு வார்த்தைகள் வேணா, யாரு ஜெயிக்க போறா, என்ன பண்ண போறாங்க, அரசியல் எப்படி நடக்குதுன்னு வேணா காதுல கேட்டு பண்ண ஒழிய சுத்தமா பேச தெரியாது. இதெல்லாம் அந்த மாதிரி உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. நம்ம பேசினாலே ஆண்டவரை பத்தி தான் பேசுவோம். நம்ம பேசினாலே நம்ம எப்படி ஒரு கடைக்கு போறோம்னாக்கா, அந்த கடையில கூட யாராவது கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறாங்கனாக்கா நான் உடனே கேட்பேன் நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்பேன். எப்படி மேடம் தெரிஞ்சதுன்னு உடனே அவங்க கேட்பாங்க. இனம் புரிந்து கொள்ளும் இல்ல, அதனால உடனே தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பேன். எதனா ஒண்ணு சொல்லிட்டு வருவேன் அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஷாப்ல.
மா நீங்க பிஸியா இருக்கிறீங்க, ஆனா கடவுளை விட்டுறாதீங்க. டெய்லி ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ணாம கடைக்கெல்லாம் வராதீங்க. டெய்லி பைபிள் வாசிடுங்க. அதுதான் உங்களை உயர்த்தி வைக்கும். இப்படி கண்டிப்பா நான் சொல்லிட்டு வருவேன். நான் ஒரு ஸ்டோருக்கு போனேன். அதை நான் ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோருக்கு போனப்போ அந்த ஸ்டோரை நான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டோர் தான் அது. நான் அதை சொல்ல விரும்பல. அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்கிறப்போ அப்படியே ஒரு 3 பேர் சேர்ந்தாங்க. ஒரு ஒரு பொண்ணு சேர்ந்துச்சு. அப்படியே அந்த பிள்ளை ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையா இருக்கிறதுனால நான் அப்படியே பேச ஆரம்பிச்சேன். அது போய் இன்னொருத்தட்ட சொல்லி அவங்கள்ட்ட அப்படியே கேட்க ஆரம்பிச்சேன். நீங்களா சர்ச்சுக்கு போறீங்களா? இல்ல, எங்களுக்கு டைமே இல்லை நாங்க. உடனே அப்படியே அவங்க கிட்ட பேசி ஆரம்பிச்சுட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்டு, பைபிளை வாசிங்க, ஜோம் பண்ணுங்க, விடாதீங்க. எங்களுக்கு டைமே இல்லையே, எங்களுக்கு இப்ப போனா நாங்க 10 மணிக்கு போவோம், டயர்டா இருக்கும், தூங்கிடுவோம். ஐயோ, இதை விட்டுட்டா வேற வழியே இல்லை. இப்படி நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கடைசியா அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன். உங்களுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு போட்டா? எல்லாரும் இருக்கிறாங்க அக்கா, ஸ்டோர்ல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள நான் ஜோம் பண்ணிட்டு போட்டாங்க. பண்ணுங்க பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க, நாங்களும் சும்மா நின்னுக்கிறோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் அப்படியே சும்மா செல்போனை நோண்டுற மாதிரி அப்படியே கையில வச்சுக்கிட்டு அவங்களும் அப்படியே இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே காதுல ஏக்கமா கேட்கறாங்க ஒரு ஜபத்தை. நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க முகம்லாம் பாத்தீங்கன்னா உடனே அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம பேச்சு நம்மளை காட்டி கொடுத்துரும். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜால்ரா போடுறவங்களாம் இருக்கவே கூடாது. தயவு செய்து சொல்றேன், இந்த ஜால்ரா போடுற வேலைலாம் இந்த 40 நாள்ல மூட்டை கட்டி அனுப்பிடுங்க. வேண்டவே வேண்டாம். ஐயோ, எங்க அம்மாக்காக நான் ஜால்ரா போடுறேன், எங்க அக்காக்காக நான் போடுறேன், எங்க குடும்பத்துக்காக நான் போடுறேன், என் கணவருக்காக நான் போடுறேன்னு சொல்லிட்டுலாம் நீங்க போடாதீங்க தயவு செய்து. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் செய்யாதீங்க. நம்ம பேச்சு கூட நம்மள காட்டி கொடுக்குமாம். சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல இவ்வளோ செய்த ஆண்டவருக்கு எத்தனை விரோதங்கள், எத்தனை குரோதங்கள். மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம் ரொம்ப ஒரு சில வார்த்தைகள்லாம் என்னை அப்படியே உட்காந்து தியானிக்கும் போது என்னோடு கூட அதிகமா பேச ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் இந்த ப்ராசஸ்ல போகும்போது எப்படிலாம் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு மத்தேயு 12வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். எதுக்கு? அங்க ஒரு மனுஷனை அவர் குணப்படுத்துறாரு, சூமின கை உடையவன ஒருத்தன். அதுக்கு முன்னாடி வசனங்களை படிச்சீங்கன்னாக்கா அந்த 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 கைய சுகப்படுத்தி அவன் சுகமாயிட்டு 2 கையும் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வசனம் போட்டுக்கிட்டு பாருங்க, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார், அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிடுச்சு. இந்த ஒரு அற்புதம் செய்ததுக்கு உடனே கொலை செஞ்சிடணும். உலகம் பாத்தீங்களா எப்படி இருக்குது? தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ. உலகம் பாத்தீங்களா எப்படி இருக்குது? சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு தள்ளிடணும், உன்னை ஒன்று இல்லாம ஆக்கிடணும். இதாங்க உலகம். பட் கர்த்தர் ஜெயிச்சாரு. கர்த்தர் எல்லா இடத்துலயுமே ஜெயித்தவரா இருந்தார். சோ உங்களை லிட்டரலி உங்களை கத்தி எடுத்து வந்து குத்தி உங்களை கொலை பண்ணின்னு நினைக்க மாட்டாங்க. வார்த்தையினால கொலை பண்ணுவாங்க, பயங்கரமான வார்த்தையினால கொலை பண்ணுவாங்க. பயப்படாதீங்க. வார்த்தையினால கொலை பண்ணிட்டு போறாங்கனாக்கா ஒரு 2 நிமிஷம் கஷ்டமா இருக்கும், யோசிங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிடுங்க, அப்படியே இந்த வசனத்துக்குள்ள இறங்கிடுங்க. ஏஸ் சாமி இப்படித்தானே கஷ்டப்பட்டாரு, ஏஸ் சாமி எனக்காக இப்படித்தானே கஷ்டப்பட்டாரு, ஏஸ் சாமி இப்படித்தானே இருந்தாரு. சோ நான் ஏன் இதுக்காக பயப்படணும்? அவர் அமைதியா தானே போனாரு. நான் ஒரு வசனத்தை காட்டி கொடுத்தேன்ல, அவர் எதுக்கும் பேசாமல் இருந்தார், மறு உத்தரவு சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வசனங்களை காட்டி கொடுத்துட்டு அவரை கொலை செய்யும்படி அவங்க பயங்கரமா முடிவு பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க எடுத்து செய்யறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரத்துல நான் சொல்லி கொடுத்தேன், அந்த ஏரோது நாட்களிலிருந்தே அந்த போராட்டங்கள் தொடங்கி கொண்டே இருக்கிறது. அவரை கொலை பண்ணணும், சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனாங்க. மத்தேயு 27:17 பார்க்கலாம். மத்தேயு 27:17 சில காரியங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒத்து போற காரியங்கள்லாம் கர்த்தர் எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கிறாரு பாருங்க. நம்ம லைஃப்ல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ஃபேமிலிக்குள்ள பார்ப்போம், சொசைட்டிக்குள்ள பார்ப்போம், இன்னும் பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 27:17 வசனத்துல பாத்தீங்கன்னா, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. நல்ல பிலாத்துக்கு புரிஞ்சிச்சு. நேத்து பிலாத்துக்கு அதை நம்ம பேசிட்டோம், அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான்னு சொல்லிட்டோம் நம்ம. ஆனா அந்த பிலாத்து புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற காரியங்கள் வாழ்க்கையில. நமக்காக பொறாமப்படுறவங்க ஒரு கூட்டமே இருக்கும்.
உங்ககிட்ட நல்லா பேசினா கூட தயவு செய்து நீங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவங்க பொறாமப்படுறாங்களா? என்னைக்குமே பொறாமப்படுறவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஓப்பனா பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே மறைமுகமா தான் அப்படியே இருந்துப்பாங்க. ஆனா நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு மறைமுகமா இருந்துப்பாங்க. அந்த பொறாமப்படாம உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க உங்க முன்னேற்றத்துக்காக உங்ககிட்ட பேசுவாங்க. அதுல நல்ல வித்தியாசம் தெரியும். உங்க உங்க முன்னேற்றத்துக்காக அவங்க ஏதாவது சொல்லி தராங்கனாக்கா, எதையோ ஒண்ணு உங்ககிட்ட பேசுறாங்கனாக்கா, அவங்க உங்க மேல பொறாமப்படல. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து நிறைய ஒரு பர்சனல் லைஃப்ல நமக்கு இந்த சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுத்து, இதை செய்யி, இப்படி யோசி, இப்படி போ, இதை பண்ணிக்கோன்னு சொல்லு. அவங்களுக்கு உங்க மேல பொறாம கிடையாது. இந்த பொறாமையினாலதான் இயேசுவ காட்டி கொடுத்தாங்களாம். அத வந்து பிலாத்து நல்லா புரிஞ்சுக்கினாரு. பிலாத்தே புரிஞ்சுக்கிறானாக்க ஏன் நம்ம புரிஞ்சுக்க கூடாது? ஏன் நம்ம புரிஞ்சுக்க? சோ இதெல்லாம் எதுக்குனாக்கா, வாட்ச் அவுட். உங்க லைஃப்ல இதெல்லாம் நீங்க வாட்ச் அவுட் பண்ணுங்க. யார் யாரு எப்படி என்ன நடந்துச்சு, இயேசுவுக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்க எல்லாமே இத யூ ஷுட் வாட்ச் அவுட். ஸோ அதுல மத்திய 27:20 வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியும் மூப்பர்களும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஆப்பா, பொறாம ஏவி விட்டார்கள், அடித்தார்கள், அவரை கொலை செய்யும்படி போனார். இந்த ஏவி விடுற கூட்டம் ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. பொறாமப்படுற கூட்டம் ஒண்ணு இருக்கும், ஏவி விடுற கூட்டம் ஒண்ணு இருக்கும், உங்களை வார்த்தையினால கொலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கும். புரியுதா இப்போ? நான் ஏன் இதெல்லாம் நான் பிடுங்கி கொண்டு வந்து இன்னைக்கு இதெல்லாம் பேசுறேன், இந்த 3 நாட்களை இதை பேசிட்டு இருக்கிறேன்னாக்கா, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நானும் அந்த மாதிரி கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க என் லைஃப்ல வரக்கூடாது. இந்த மாதிரி டிசிஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுங்க, நம்மளை பத்தி நம்ம மேல பொறாமப்படுறாங்க, நம்ம மேல ரொம்ப அது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரா இருக்கட்டும், வீட்டாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பொறாமப்படுறாங்களோ ஒதுங்கிக்கங்க, சைலண்டா ஒதுக்கிங்க, சைலண்டா அப்படியே போயிடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏவி விடுறாங்க. ஏவி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நீ நல்லா இருந்துட்டு பாருங்களேன், நல்லா இருங்களேன், வாழ்க்கையில சந்தோஷமா இருங்களேன். நீங்க வந்து வீட்டுக்கு தேடி வந்து ஏவி விட்டுட்டு போவாங்க. போன் இருக்குதே, போனு பயங்கரமான போன் இது. இந்த போன் மூலமா உங்களுக்கு ஏவி விடுவாங்க. என்ன இது சொன்னியாம, இப்படி பண்ணியாம, இப்படி பண்ணிட்டியாம, நம்ம பண்ணாதத பண்ணன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம பேசாதத நீ பேசினியாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏவி விடுற ஆட்களுக்கு பதிலா அதெல்லாம் ஏவி விடுற பிசாசுகள், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஏவி விடுற பிசாசுகள். இந்த ஏவி விடுற பிசாசுகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க தயவு செய்து. இந்த 40 நாட்கள்ல பெருசா நான் ஜோம் பண்ணிட்டேன், நான் உபவாசம் இருந்துட்டேன், கத்தர் பாரு எனக்கு ஆஹா ஓஹோ 41வது நாள் செய்ய போறாருன்னு சொல்றதை விட, இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் எச்சரிக்கையா இருக்கிறேனாக்கா, கண்டிப்பாக இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி தப்பிச்சுட்டு வந்தாரு, ஆண்டவர் எப்படி வெளியே வந்தாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட இருந்து அப்பா யாருமே அவருக்கு சப்போர்ட்டா தெரியவே இல்லை. அப்கோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தார் அவருக்காக பரிதாபப்படுறாங்கன்னு சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம், அவருக்காக அழுதார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். பட் அவர் கூட நடந்தவங்க, அவர் கூட தனியா போனவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது அந்த இடத்துல. அவரே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. அவருக்குள்ள அந்த அந்த ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. சோ நான் எப்படி பாக்குறேனாக்கா, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போறோம்னாக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா, நம்ம ஃபேஸ் பண்றோம் ஒரு பிரச்சனைனாக்கா, கர்த்தர் நமக்குள்ள அந்த கிரேஸ், அந்த கிருபைய, அந்த தாங்கக்கூடிய பலத்தை, அதை தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை நமக்கு கொடுத்து அனுப்புறாரு. நம்ம ஜெபிக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக இப்படிப்பட்ட கிருபைகளோடு கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக அனுப்புகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசும்போது அது என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது. ஏவி விட்டார்கள், ஏவி விட்டார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் கூட இருக்காது. ஆனா யாரோ எங்கேயோ உள்ள பூந்து அவங்களுக்கு ஏவி விட்டு, அவங்க வந்து உங்களை ஏவி விட்டு உங்களுக்கு கோபம் வர. நான் சொல்றேன், இந்த நாட்களில இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் போது தயவு செய்து இந்த உபவாச நாட்களில, ஆண்டவரே இந்த மாதிரி ஆவிகள் என்னை தேடிக்கிட்டு வந்தா தூர வைக்கிறேன், நீரே என் கண்மலையும். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம்ல, 65வது அதிகாரம் 6வது வசனத்துல சங்கீதம்,
நீரே என் கண்மலை, என் கோட்டை. இந்த கண்மலை நமக்கு முன்பாக இருக்கணும். தாவீது ராஜா எப்பவுமே சொல்வாரு, அந்த கண்மலை எனக்கு முன்னாடி இருந்தாதான் அந்த கண்மலையை தாண்டி எதுவும் வரக்கூடாது ஆண்டவர். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, நீரே என் கண்மலை என்பார். சோ ஆண்டவருடைய கண்மலை நமக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும் பிரியமானவர்களை, தயவு செய்து. சோ கடைசியா பாத்தீங்கன்னாக்கா லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் ரொம்ப உண்மையாவே இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா வருஷம் கபால ஸ்தலம், கெத்செமனே தோட்டம், இதைதான் நம்ம பேசிக்கிட்டு கிடப்போம்ல. சிலுவையில ஏறினாரு, அது அந்த ஆணி எவ்வளவு நீளமா, ஆஃப்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இப்படி குட்டி குட்டி விஷயங்கள், இப்படி அவருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், நமக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், சோ நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து, இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து என்ன கத்துக்கலான்ற காரியங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 41வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, 41வது வசனம், அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இது ஹைலைட்டுங்க. பேசுற எல்லா டாக்லயுமே ஆண்டவர் எவ்வளவுலாம் துன்பப்பட்டாரு, கஷ்டப்பட்டாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது ஹைலைட்டான ஒரு வார்த்தை. என்னன்னாக்கா, ஐ லைக் திஸ். இதுல என்னன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா, அவர்களை விட்டு கல் எறிகிற தூரம், தட்ஸ் ஆல். நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அந்த கல்லு போகுமோ அங்க போயிட்டு அவர் முழங்கால் போடுறாரு. எல்லாத்துக்குமே ஏவி விடுறவங்களுக்கு, நம்மளை பத்தி நம்மள வார்த்தையினால கொலை செய்கிறவங்களுக்கு, நம்மளை அறையிறவங்களுக்கு, நம்மளை பத்தி பேசுறவங்களுக்கு ஒரே பதில், உங்களுடைய முழங்கால். அந்த முழங்கால நம்ம போடும்போது என்ன நடக்குதுன்னா, அப்புறம் போய் அங்க பாருங்க, அந்த 41வது வசனத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். வெரி பிரஷஸ் பிரேயர், வெரி பவர்ஃபுல் பிரேயர். இந்த பிரேயரை நம்ம எல்லாருமே கத்துக்கணும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொருத்தருமே இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் சாப்டர், சம்திங் டு லேர்ன். 41ல இருந்து 43 வரைக்குமே அந்த கல்லெறியும் தூரத்துல போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு துக்கமா துயரமா அந்த இடத்துல போயிருந்தாருனாக்கா, அவரு ரொம்ப ஒரு 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 பவர்ஃபுல் வேர்டு ஆண்டவர் யூஸ் பண்றார் பிதா கிட்ட. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீங்க என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்க சித்தத்தின் படி ஆக கடவுது. இந்த ஜெபம் எல்லாருமே செய்யணும், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அப்போ அந்த எவ்வளவு துக்கமா செஞ்சிருப்பாரு. சில நேரங்களில நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம அழுது ஜெபம் பண்ணுவோம்ல, கண்டிப்பா கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது, அழுது ஜெபம் பண்ணும் போது கர்த்தரு கண்டிப்பா அசைவாருங்க. நான் அதை பார்த்திருக்கிறேன். கண்டிப்பா கர்த்தரு அசைந்து நமக்கு ஒரு பதில் தருவார். டெய்லி நல்லா ஜெபம் பண்றதுக்கும் கண்ணீரோடு ஜெபம் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அப்படியே எந்தெந்த காரியங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரோ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அந்த கண்ணீரான ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுப்பார், பதில் அளிக்காம இருக்கவே மாட்டாரு. சோ நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின் படி செய்யுங்க. ஆனா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, 43வது வசனம், அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்பா, வானத்திலிருந்து தோன்றி பிதா பாருங்க, ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஹிஸ் சன், ஆல்வேஸ் கனெக்டட். அந்த குமாரனோடு ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறாரு. அந்த ஜெபம் போய் பண்ண உடனே இம்மீடியட்லி வானத்திலிருந்து ஒரு தூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பலப்படுத்தினான்னு சொல்லி கேட்கும் போது அந்த வார்த்தை எனக்கு என்ன பலப்படுத்துச்சு. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். புரியுதா நான் சொன்னது? மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்றாருனாக்கா, நீங்களும் நானும் கண்டிப்பா உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு காரியத்துல நீங்க வெற்றியை பார்க்காம இருக்கிறீங்கனாக்கா, ஒரு காரியத்துல நீங்க உங்களால ஜெயிக்க முடியலையா, போராடிட்டு இருக்கிறீங்களா, வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெயிப்பீங்க. நான் நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில
அதிகாலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின நாட்கள் நிறைய நிறைய உண்டு. ஜெயிச்சிருக்கிறேன், ஜெயிக்காம இருந்ததில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் நான் ஜெயிப்பேன். அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னுடைய லைஃப்ல, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும் என்னை ஊக்கத்தோடு ஜெபிக்க உதவி செய்வார், கண்ணீரோடு ஜெபிக்க உதவி செய்வாரு, அந்த உற்சாகத்தோடு ஜெபிக்க உதவி. எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் பதில் தருவாரு, கர்த்தர் பதில் தராம இருக்க மாட்டார். நம்ம கேட்கிற விதம் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ தயவு செய்து இந்த 40 நாட்களில யார் எங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு நான் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது அப்கோர்ஸ் 23வது அதிகாரத்துல 20வது லூக்கா 23ல 12வது வசனத்துல ஒரு அழகான வசனம் இருந்துச்சு. 23வது அதிகாரம். ஓகே, அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, முன்னே ஒருவர் வருகிறார், பகைவராய் இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்களாம். இந்த வசனத்தை நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, அன்னைக்கு பிலாத்தும் ஏரோதும் விரோதிகளா இருந்தாங்க. ஆனா இந்த வசனத்துல நான் பார்த்தேன், அவங்க சிநேகிதர் ஆனார்கள். இயேசு கிறிஸ்து பிரிக்க வரல, சேர்க்கதான் வந்திருக்கிறாரு. நம்மள ஒன்று சேர்க்கதான் வருவாரு. சோ நீங்க உங்க விரோதிகளை பார்த்தா கூட விரோதியா மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க. அவங்கள பார்த்தா ஹலோ சொல்லுங்க, அவங்கள பார்த்தா பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் இதை நிறைய செய்வேன். என்னை பார்த்து யாருன்னா கோச்சிக்கிட்டு ஏதாவது போயிட்டாங்கனாக்கா, எங்கன்னா பார்த்துட்டேன், அவங்கள எங்கேயோ மால்ல பார்த்துட்டேன், கடையில பார்த்துட்டாக்கா, கண்டிப்பா எதிர்க்க போய் பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவேன். செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? செஞ்சு பார்க்கலாமே. கடைசியா நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ரைட்டப்பை படித்தேன். ஒருத்தர் மேக்ஸ் லுகாடோ என்று ஒருத்தர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இயேசுவின் சிலுவை பயணம் எரிகோ நகரத்திலிருந்து துவங்கவில்லை, கலிலேயாவிலிருந்து துவங்கவில்லை. அதற்கு நெடுங்காலம் முன்னதாகவே அந்த பயணம் துவங்கியது. ஏதேன் தோட்டத்திலே மனிதனும் மனுஷியும் கனியை பறித்து கடிக்கும் ஓசையின் எதிரொலி கேட்டு கொண்டிருக்கும் போதே இயேசு கல்வாரிக்கு புறப்பட்டார். ரொம்ப எனக்கு இத படிச்சுட்டு ஓ மை காட், எப்படி இருந்தது தெரியுமா? அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அவரு எரிகோல இருந்து போனாரு, கலிலேயாவில இருந்து போனாரு, பல காரியங்களை நம்ம சொன்னாலும் அந்த பயணம் அங்க துவங்கல. அது நெடுங்காலம் முன்னதாகவே அந்த பயணம் துவங்கியதாம். ஏதேன் தோட்டத்துல மனிதனும் மனுஷியும் அந்த கனியை பறித்து கடிக்கும் ஓசையின் எதிரொலி கேட்டு கொண்டிருக்கும் போதே இயேசு கல்வாரிக்கு புறப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நம்ம மனசு உடையறதுக்கு முன்பாக, ஏசப்பா நான் விட்டுடுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு கூட்டிட்டு போல, என் கெட்ட பழக்கங்கள் எனக்கு வேண்டாம், கெட்ட சிந்தனைகள் எனக்கு வேண்டாம், எனக்குள்ள நான் போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா?